நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் மலையாள சினிமாவில் வெளிவந்திருக்கிற ஆசைகள் 1000 அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய கதை சொல்லல் ரொம்ப எளிமையாகவும் ரிலேட்டபிளாகவும் இருந்தது படத்தினுடைய பிளஸ். ஆனால் எளிமையா இருந்த கதை சொல்லல் நமக்கு பல இடங்கள்ல அடுத்த காட்சி என்ன அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணும்படியாக இருந்தது படத்தினுடைய மிக முக்கியமான மைனஸ். படம் நாஸ்டாலஜிக்கா நம்முடைய பழைய ஞாபகங்களை அப்படி கிளறி வெளியில் எடுத்து போட்டது படத்தினுடைய பிளஸ். ஆனால் படத்தினுடைய திரைக்கதையும் பழைய திரைக்கதை மாதிரி இருந்தது படத்தினுடைய மைனஸ். படத்தில் நடித்த அத்தனை கதாபாத்திரங்களும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா ரொம்ப டெப்தான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருந்தது படத்தினுடைய பிளஸ். ஆனால் வீக்கான திரைக்கதை அவர்களுடைய ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸை டெப்த் குறைக்க பண்ணது படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற இன்னும் பல விஷயங்களை நம்ம டீட்டெயிலாகவும் டெப்தாகவும் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆசைகள் 1000 திரைப்படத்தினுடைய ஒன்லைன் இதுதான். அப்பா மகன் இருவருக்குள்ளேயும் 1000 கனவுகளும் 1000 ஆசைகளும் இருக்கு. மகனுடைய ஆசை என்ன அப்படின்னா, ஒரு திரைப்படத்தில் தான் நாயகனாக நடிச்சிடணும், அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு புகழோடு வாழ்ந்துடணும் அப்படின்னு மகன் ஆசைப்படுறாரு. ஆனால் மகனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு விதியின் விளையாட்டால் அவங்க அப்பாவுக்கு கிடைக்குது. அவங்க அப்பாவுக்கு கிடைத்த வாய்ப்பை மகன் எப்படி பார்க்குறாரு, அடுத்தடுத்ததாக அவங்க அப்பாவுக்கு வருகிற வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுக்கு மகன் என்ன பண்ணுறாரு, இந்த படத்தினுடைய காட்சிகள் எப்படி நீளுது, இறுதியில் இவர்கள் இருவருக்குமான உறவு எப்படி இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க ரெண்டு பேரும் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன். ஆசைகள் 1000 திரைப்படத்தினுடைய முதல் ப்ளஸ் வேறு யாரும் இல்லை, படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிற நடிகர் ஜெயராம் அவர்கள் தான். படத்தில் இவருக்கு காளிதாசனுடைய அப்பா கதாபாத்திரம், நிஜத்திலையும் இவர் தான் அவருக்கு அப்பா அப்படிங்கிறதுனால பயங்கர ரிலேட்டபிளாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குமான காட்சிகள். அதில் ரொம்ப துல்லியமான ரொம்ப நுட்பமான அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஜெயராம். ஜெயராம் இருக்கிற எல்லா காட்சிகளும் ரசிக்கும்படியாக இருக்குது. மகனை தாண்டி நடிப்பில் நான் சீனியர்ரா அப்படிங்கிறத பல காட்சிகளில் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படி தெளிச்சுட்டு போகிறாரு நடிகர் ஜெயராம். அவர் வருகிற எல்லா காட்சிகளும் ரசிக்கும்படியாக இருக்கிறது. எமோஷனல் காட்சிகளாக இருக்கட்டும், நகைச்சுவை காட்சிகளாக இருக்கட்டும், ஒரு ஃபீல் குட் காட்சிகளாக இருக்கட்டும், எல்லா காட்சிகள்லையும் தன்னுடைய 100% கொடுத்து கொட்டி அந்த காட்சியை அழகுபடுத்தியிருக்கிறார் ஜெயராம். அவர் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ப்ளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் நடிகர் காளிதாஸ், ஜெயராம் அவர்களுடைய மகன். இந்த படத்திலையும் சரி நிஜத்திலையும் சரி அவருக்கு அப்பாவோடு போட்டி போட்டு நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர், நல்ல ஒரு கதாபாத்திரம். ஒரு அஸ்பைரிங் இளைஞன், ஒரு லட்சியத்தை தேடி ஓடுகிற ஒரு இளைஞனாக தன்னுடைய பாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்கிறார் காளிதாஸ். அவருக்கு நிஜ வாழ்க்கையிலையும் நிறைய படங்கள் ஹிட் ஆகாமல் நிறைய முயற்சிகள் அவர் தோற்றுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த விஷயம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகுது. இவரும் நிறைய முயற்சிகள் பண்ணி இந்த படத்தினுடைய கதைப்படி நிறைய முயற்சிகள் பண்ணி அது தோல்வி அடைஞ்சு ஒரு விரக்தியின் விளிம்பில் இருக்கும் பொழுது ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை ஒரு ரொம்ப சூப்பராக பயன்படுத்திக்கிறதுக்காக முன்னேறாரு அப்படின்ற மாதிரி அந்த கதை போகுது. அந்த கதைக்கு ரொம்ப ரிலேட்டபிளா அப்படி பல வாய்ப்புகள் மிஸ் ஆகி போய் தனக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பாக இந்த ஆசைகள் 1000 படத்தை அவர் நினைக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் நடிகை ஆஷா ஷரத். இவங்க ஜெயராமுக்கு பேரா வந்திருக்காங்க. காளிதாஸ் அவர்களுடைய அம்மாவாக நடித்திருக்கிறாங்க. ஆஷா ஷரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திருஷ்யத்தில் பார்த்த அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அப்படி கெத்தான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, ஒரு பயங்கரமான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அவங்கள நம்ம பார்த்துருக்கணும் இல்லையா. முதல் முறையாக அவங்கள ஒரு தமிழ் சினிமாவில் ரொம்ப பாசம் மிகுந்த ஒரு தாயாக பார்க்கும்போது அந்த நடிப்பு நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, பிடிக்கும்படியாகவும் இருக்குது, ரசிக்கும்படியாகவும் இருக்குது. தனக்கு கிடைத்த அந்த பாத்திரத்தை, அதாவது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையேயான அந்த உறவை பேலன்ஸ் பண்ணுற ஒரு அற்புதமான தாயாக இந்த படத்தில் தன்னுடைய நடிப்பை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய நடிப்பு இந்த படத்திற்கு ஒரு ஆகச்சிறந்த பலம். அவங்க இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் நடிகர் ஷரஃப்யுதீன். இவர் தான் இந்த படத்தினுடைய நெகட்டிவ் ஷேடை ப்ளே பண்ணியிருக்கிறார். இவர் இந்த படத்தில் ஒரு நடிகராகவே நடித்திருக்கிறார், ஒரு ஹீரோவாக நடித்திருக்கிறார். ஆனால் அவர் தான் இந்த படத்தினுடைய வில்லன். தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நுட்பமாக உணர்ந்து ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு காட்சியில் இவர் நடிக்கணும், அந்த நடிப்பை இயக்குனர் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியான ஒரு காட்சியில்
பல்வேறுபட்ட எமோஷன்ஸை பல்வேறுபட்ட எக்ஸ்பிரஷன்ஸை அவர் வெளிப்படுத்தணும். அப்பதான் அந்த காட்சியில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த காட்சியை இவர் நடித்து முடிக்கிற பொழுது ஒரு காட்சிக்கு இவ்வளவு வேரியேஷன்ஸ் இவர் கொடுக்குறாரு, இவருக்குள்ள ஒரு ஆகச்சிறந்த நடிகன் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவர் இந்த திரைப்படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பிளஸ். இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ், இந்த படம் பேசுகிற மொழி. இது டைரக்டா மலையாளத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு திரைப்படம் தான். நாம தமிழ் தெரிந்த ரசிகர்களாக தான் அந்த படத்தை போய் பார்க்குறோம். ஆனாலும் இந்த மொழி பிரச்சனை நமக்கு இல்லவே இல்லை. ரொம்ப எளிமையாக அந்த படத்தை நம்மளால உள்வாங்கிக்க முடியுது. இந்த படத்துக்குள்ள, இந்த படத்தினுடைய கதைக்குள்ள நம்மளாலையும் ரொம்ப எளிதில் பயணிக்க முடியுது. அப்படின்னா அந்த படம் உணர்வு சார்ந்து தான் பேசுது. மொழிக்கு அப்பாற்பட்டு உணர்வின் வழியாக இந்த படம் தன் கதையை நம்ம மனசுக்குள்ள கடத்துது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்கிற விதத்தில், ரொம்ப ஈஸியாக ரிலேட்டபிளான ஒரு விதத்தில் அற்புதமான ஒரு கதை சொல்லல் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். ஆசைகள் ஆயிரம் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். மலையாள படத்துக்குன்னே ஒரு தன்மை இருக்குது. அது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். பெருசாக பிரம்மாண்டமான காட்சிகள் இருக்காது. ரொம்ப ரொம்ப இயல்பான காட்சிகளோட தான் அந்த படம் முழுக்கவே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய ஸ்டேஜிங்கே அப்படி தான் இருக்கும். அந்த படம் நமக்கு ரொம்ப எளிமையாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த படத்தினுடைய கதை நமக்கு ரொம்ப துல்லியமாக புரியணும். அப்படி புரிஞ்சு நமக்கு கனெக்ட் ஆன விஷயங்கள்லேருந்து ப்ளஸ் என்னன்றதை சொல்லிட்டோம். அந்த படத்தில் இருக்கிற மைனஸ், அந்த மைனஸ் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் சிறந்த படமாக நமக்கு நம்மளுடைய மனசுக்குள்ள அப்படி அரங்கேறி இருக்கும், அப்படி குடிக்கொண்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த அடிப்படையில் இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டோம். அதன் பிறகு இந்த படத்தில் இருக்கிற மைனஸ் என்ன, அதெல்லாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஆசைகள் ஆயிரம் திரைப்படத்தினுடைய முதல் மைனஸ் என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு படம் தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப அன்ஈவனான ஒரு ஸ்க்ரீன் பிளேயாகத்தான் நமக்கு தோணுது. ஏன்னா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் சில இடங்களில் ரொம்ப என்கேஜாக இருக்குது, சில இடங்களில் ரொம்ப தொய்வாக இருக்குது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஓகேயாக தான் இருக்குது, பார்க்குற ரகத்தில் தான் இருக்குது. செகண்ட் ஆஃப் இன்னும் என்கேஜாக இருக்கும் நம்ம நம்பி உட்கார்ந்தோம் அப்படின்னா படம் செகண்ட் ஆஃப் தொடங்குனதுலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு ரொம்ப டல்லாகவும் ரொம்ப தொய்வாகவும் ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாமலும் பல காட்சிகள் இருக்குது. அது நமக்கு ஸ்க்ரீன் பிளேயாக இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஆனால் படம் முடிகிற நேரத்தில் அந்த படத்தினுடைய வேகத்தை இன்னும் அதிகம் எடுத்து ரொம்ப சிறப்பாக முடிச்சிடுறாங்க. என்டையராக அந்த படத்தை பார்க்கும்பொழுது ஓகேன்னு தோணினாலும் அங்காங்கே இருக்கிற அன்ஈவன் ஸ்க்ரீன் பிளே இந்த திரைப்படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இசையமைப்பாளர் சனல் தேவ் அவர்களை நம்ம சொல்லலாம். இந்த படத்தினுடைய இசை நிச்சயமாக நமக்கு பெரிய அப்பீலிங்காக இல்லை. பாடல்கள் நமக்கு பெருசாக ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகலை. மலையாள சினிமாக்களில் இருக்கிற பல பாடல்கள் மொழி மாற்றம் செய்யப்படாமலேயே தமிழில் மிகப்பெரிய ஹிட்டெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த படத்தில் வந்திருக்கிற பாடல் தமிழ் ரசிகர்களுக்கு பெரிய அளவில் கனெக்ட் இல்லாமல் போனது நிச்சயமாக ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தினுடைய பின்னணி இசையும் ரொம்ப ஆவரேஜான ஒரு ரீ ரெக்கார்டிங் தான். படத்தில் ஒரு சில பழைய பாடல்களை நாஸ்டாலஜிக்காக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பாடல்களை தவிர்த்து படத்தில் இடம்பெற்றிருக்கிற புதிய பாடல்கள் நமக்கு ஒரு பெரிய கனெக்ட் இல்லாமல் போனது படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா ஃபீமேல் லீடு ரொம்ப ப்ராப்பராக இல்லாமல் போனது. இஷானி அப்படிங்கிறவங்க தான் படத்தினுடைய ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நாயகனுக்கும் இடையில் காதலோ இல்லை நட்போ பெருசாக விவரிக்கப்படலை, சொல்லப்படலை. இந்த படத்தினுடைய கதைக்களத்தில் ஒரு நாயகிக்கு ரொம்ப ரொம்ப வைட்டல் ரோல் கொடுக்கறதுக்கு சாத்தியமுள்ள பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கதைக்களம் தான். அதை இயக்குனர் சரியாக பயன்படுத்திக்காமல் கதாநாயகிக்கு ஒரு வேல்யூ இல்லாத ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துட்டாரோ அப்படின்னு தோணுது. அந்த கேரக்டரை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தால் இந்த படத்தினுடைய சுவாரஸ்யம் இன்னும் அதிகப்பட்டிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தினுடைய அடுத்த முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து படத்தில் வருகிற காட்சிகளை நம்மளால் ரொம்ப எளிதில் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுது. ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிளாட்டாகத்தான் அந்த படத்தினுடைய பிளாட் நமக்கு படுது. இந்த படம் துவங்குகிற பொழுது இந்த படம் இப்படித்தான் முடிய போகுது அப்படிங்கிறத நம்மளால் எளிமையாக ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அந்த படத்தினுடைய சுவாரஸ்யம் நமக்கு அப்படி பாதியாக குறையும் தானே. அந்த பிரச்சனை இந்த திரைப்படத்தில் இருக்குது. இந்த படத்தை இப்படி தான் அவங்க முடிக்க போகிறாங்கன்றத நமக்கு ஒரு இன்டர்வல்லையே தெரிஞ்சிருது. அதை இன்னும் தவிர்த்து வேறு மாதிரியான ஒரு கதை சொல்லலோட அழகான ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய அடுத்த மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ், படத்தின் காட்சிகள்
நிறைய மெலோ ட்ராமாவாக இருக்கிறதும், படத்தில் நிறைய காட்சிகளில் ஓவர் சென்டிமெண்டல் சீக்வன்ஸ் இருக்கிறதும் படத்தினுடைய நரேட்டிவ் இம்பேக்டை ரொம்ப பலவீனப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். நிறைய காட்சிகள் இன்னும் ரொம்ப எளிமையாக ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருக்க வேண்டிய காட்சிகளில் இன்னும் நம்ம ஒரு எமோஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரசிகர்கள் ரசிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் நிறைய காட்சிகளை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. நிறைய காட்சிகளை அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த ஓவர் சென்டிமெண்டல் காட்சிகளை குறைச்சிருந்தா, அதை இன்னும் ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணியிருந்தா படம் இன்னும் நமக்கு ரிலேட்டபிளாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய அடுத்த மைனஸ். ஆசைகள் ஆயிரம் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். பொதுவாக மலையாள சினிமாக்கள் எப்பயும் ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கை முறையை அதனுடைய யதார்த்தத்தின் அருகாமையிலிருந்து பேசும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படித்தான் இந்த திரைப்படமும் ரொம்ப அழகாக யதார்த்தத்தை பேசியிருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் மக்களை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான கதையை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சியில் இவங்க வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. பெரிய கஷ்டம் இல்லாமல் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக, ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கும்படியாக எல்லா காட்சிகளையும் அமைத்திருப்பது தான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ப்ளஸ். ரொம்ப எளிமையான காட்சிகள் மூலமாகவே ஒரு கதையை சொல்லிடணும்னு இவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஓகே தான். ஆனால் அப்படியான ஒரு முயற்சியில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 காட்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துட்டா போதும், செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 காட்சிகள் நல்லா என்கேஜாக இருந்துட்டா போதும், படத்தை மக்கள் பார்த்து ரசிச்சிடுவாங்க அப்படின்னு நம்பி இவங்க இந்த படத்தை எடுத்திருக்கிறது இந்த படத்தினுடைய மைனஸ். அதை தாண்டி இந்த படத்தினுடைய பல்வேறு காட்சிகள் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக அமைந்ததும் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். இந்த படத்தினுடைய ரைட்டிங்கே இந்த படத்தினுடைய ஸ்ட்ரக்சரை ரொம்ப பலவீனப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். பல காட்சிகளில் இந்த படத்தினுடைய வசனங்களும் இந்த காட்சிகள் எழுதப்பட்ட விதமும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. பார்த்தீங்களா, அந்த எண்ணம் தான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான மைனஸ். அப்படி இந்த காட்சிகள் பலவீனமாக எழுதப்பட்டு இருந்தாலும் அந்த காட்சிகளை பர்ஃபார்ம் பண்ணுற அந்த நடிகர்களுடைய நடிப்பு பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப இன்டென்ஸாகவும் இருந்தது இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ப்ளஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை ஒரு நல்ல படமாக நமக்கு திரையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. படத்தில் அப்பாவாக ஜெயராமும் மகனாக காளிதாசும் நடித்திருப்பது படத்துக்கு கூடுதல் சிறப்பு தான். இந்த காம்போ இருக்கு இல்லையா, ஒரிஜினல் அப்பா மகனே படத்துலேயும் அப்பா மகனாக நடிக்கிற பொழுது அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த நாஸ்டாலஜிக்கல் மொமெண்ட்ஸ், அந்த பாடல்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அது படத்திற்கு ஒரு அழகு சேர்க்குது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அது இந்த படத்தினுடைய ப்ளஸ், அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் இப்படி நாஸ்டாலஜிக்கலான சில எலமெண்ட்ஸை படத்துக்குள்ளே வச்சுட்டா படம் சுவாரஸ்யமாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயை ரொம்ப டெப்த்தாக எழுதாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தில் ஸ்லோ பேஸில் இருந்த பல காட்சிகள் இந்த படத்தை ட்ராக் பண்ணுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எஸ்பெஷலி அந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப மெதுவாக நகர்ந்தது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் அப்படி ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப மெதுவாக நகர்ற அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கு இல்லையா, அது நமக்கு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு, உணர்வுகளை உள்வாங்கிக்கிறதுக்கு, நாம் நம்மளுடைய பற்றியும் நம்மளுடைய ஃபேமிலியை ரிலேட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸாக அமைந்தது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். அப்பா மகன் இருவரின் மனங்களில் இருக்கும் கனவுகளையும் அந்த கனவுகளை நோக்கிய பயணத்தில் இருவருக்குள்ளும் இடையே ஏற்படுகிற அந்த உணர்வுகளையும் ரொம்ப துல்லியமாக படம் பிடித்து காட்டியிருக்குது ஆசைகள் ஆயிரம் திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கவிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மலையாளத்திலிருந்து நேரடியாக தமிழ் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஆசைகள் ஆயிரம் திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3.
நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.